அடுத்தவங்க முன்னால் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் காட்டிக்கவே மாட்டீங்க. அது மாதிரி கூட நாம் பலவீனப்பட்டுறக்கூடாது. யாராவது ஏதாவது எப்பயாவது நலம் விசாரித்தாங்கன்னா, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டால், "எனக்கு என்ன குறைச்ச? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் தாங்க. ஆனால் 2019 நீங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஏகப்பட்ட கஷ்டங்கள். கையில் இருந்ததெல்லாம் எழுந்துட்டு நிர்கதியாக நிற்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. இனிமேல் நாம் எப்படி தேறுவோம்? மறுபடியும் வாழ்க்கையை ஜீரோவிலேருந்து தொடங்க வேண்டியதாக இருக்கேன்னு பல நாட்கள் நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு யோசித்ததெல்லாம் உண்டுங்க. ஆனால் 5ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. 5ஆம் இடத்து குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. 5ஆம் இடத்து குரு அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்கும்பாங்க. 5ல் குரு கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை இனிமேல் பிரகாசமாக இருக்குங்க. எதெல்லாம் உங்கள் கனவுகளோ, எதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ, அதெல்லாம் இனிமேல் நிறைவேறுங்க. காரணம் 5ஆம் இடத்து குரு சாதாரண குரு கிடையாதுங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொடிய ஜென்மாந்திர பாவங்கள், பூர்வ புண்ணியத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பாவங்கள், அந்த பாவங்களை தீர்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம்ங்க. அதனால தான் இனிமேல் உங்களுக்கு நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அதெல்லாம் எளிதாக உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக காத்துட்டுருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே போல் செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம், தாரதோஷம்னு ஏதேதோ தோஷம்லாம் ஜோசியர் சொல்கிறாங்க. கல்யாணம் மட்டும் கூடி வர மாட்டேங்குதேன்னு நீங்கள் நினச்சி வேதனைப்பட்ட காலம் உண்டு. கல்யாணமும் இனிமேல் தடைபடாமல் சீக்கிரமாகவே கூடி வருங்க. அரைகுறையாக வீடு கட்ட முடியாமல் அப்படி நின்று போச்சு. லோன் எதிர்பார்த்தோம், அவர் கொடுக்குறேன்னாரு, கடைசி நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அப்படியே நிற்கிது அப்படின்னு நீங்கள் அந்த அரைகுறை நின்று போன வீட்டை பார்த்து பெருமூச்சு விட்ட காலமெல்லாம் உண்டு. இனிமே அந்த அரைகுறையாக இருக்கிற வீட்டை கட்டி முடித்து நீங்கள் எல்லா வகையிலுமே அற்புதமாக கிரகப்பிரவேசம் நீங்கள் செய்வீங்க. அதாவது இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திடீர் திருப்பங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால சோர்வு களைப்பு இனிமேல் உங்களுக்கு இருக்காது. நோய் நொடி உபாதைகள் உங்களுக்கு இனிமேல் இருக்காது. எல்லா வகையிலுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி அனுபவபூர்வமாக இனிமேல் பேசுவீங்க. குடும்ப வருமானம் இனிமேல் அதிகரிக்கும். 2-3 வகையில் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சொந்தக்காரங்கள்லாம் சிலர் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க. அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் மாறுங்க. சொந்தக்காரங்கள்லாம் இனிமேல் தேடி வருவாங்க. உறவுக்காரங்களும் பேசுவாங்க. நட்பு வட்டமும் இனிமேல் உங்களுக்கு பெருசாகுங்க. வியாபாரத்தில் கடையை வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றுவீங்க. மாற்றுறதுனால உங்களுக்கு அதிகளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களும் சரியாக உங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி புது இடத்துக்கு, சொந்த இடத்துக்கு கூட கடை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இனிமேலாம் உங்கள் கை தான் ஓங்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால சேமிப்பு இருக்கும். நகை நட்டு வாங்குவீங்க. பிள்ளைங்க கல்யாணத்தை கோலாகலமாக நடத்தி காட்டுவீங்க. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வருமானமும் பெருகி கொண்டே போகும். மதிப்பு மரியாதையும் கூடிக்கொண்டே போகுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வேதபுரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேனி டு மதுரை அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா அரண்மனை புதூர் அப்படின்னு ஒரு ஊர் வருது. அங்கேருந்து வயல்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வேதபுரிங்கிற ஊர் வருது. 9 அடி உயரம் அங்கே இருக்கிற சிவாலயத்தில் 9 அடி உயரத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அங்கே காட்சி கொடுக்குறார். அவரை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. பாசிப்பயிறு, கொண்டக்கடலை இந்த 2ம் தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி மேலும் மேலும் யோகத்தை அள்ளி கொடுக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.